எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு இதுல மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் தயிர், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிருக்கிறேன். பிரியாணி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசியும் ஆட் பண்ணிட்டோம். ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரக சம்பா அரிசி போட்டுதான் இன்னைக்கு நம்ம பிரியாணி பண்றோம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் வெங்காயம் வந்து நல்லா சீக்கிரமா வெந்து வரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை இந்த மாதிரி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா இந்த எண்ணெயில நல்லா வதங்கி நல்லா வெந்து வரணும். நல்லா குக் பண்ணணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாமே நல்லா ஒண்ணு சேர வதங்கட்டும். நல்லா அந்த எண்ணெயில வெந்து வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். நம்ம பிரான் பிரியாணி பண்றதுனால பிரான் வந்து மட்டன் மாதிரியோ சிக்கன் மாதிரியோ ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. பிரான் போட்டதுமே நம்ம அரிசி போட்டுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மிளகாய் பொடி, கொஞ்சமா தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம். வீட்லயே அரைச்ச பொடியா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எண்ணெயில இருந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டயத்துல இந்த கிரேவில நல்லா காரம். இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பிரான்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இந்த மசாலால பிரான் வெந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். ஏன்னா பிரான் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம், இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆயிடும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜீரக சம்பா ரைஸ் போடும் போதுல 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி, 1 கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா 1.25 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். பிரான் ஒரு அரைவாசி வெந்துருச்சு. இப்ப நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசி 1/2 hour நல்லா ஊற வச்சிருக்கிறோம்.
தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த டயத்துல உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம், மிளகா பொடி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 13 to 14 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அரிசி வந்து கொஞ்சமா தண்ணி அரிசியில இருக்கும் போதுல நம்ம தம் போட்டுடுவோம். ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்ப நம்ம ஒரு கிளறிட்டு தம் போட்டுடலாம். 80% குக் ஆயிருக்கும் ரைஸ். இந்த டயத்துல நம்ம ஒரு யூஸ் பண்ணாத தோசை தவாவை வச்சு அதுக்கு மேல இதை வச்சு சிம்ல வச்சு நம்ம தம் கட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம தம்ல வைக்கும் போது அடி பிடிக்கவும் பிடிக்காது. இந்த மாதிரி நீங்க தோசை தவா வச்சு அதுக்கு மேல பிரியாணி சட்டியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மேல வந்து வெயிட் வச்சிருங்க. ஏதாவது ஒரு வெயிட் வச்சிட்டீங்கன்னா அது வந்து தம்ல அப்படியே ஹைல வந்து ஒரு 5 minutes வச்சிருங்க. அதுக்கப்புறம் சிம்ல கொண்டு வந்துட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே சிம்லயே அது தம் கட்டட்டும். அதுக்கப்புறம் நீங்க உடைச்சு எடுத்தீங்கன்னா பிரியாணி செம டேஸ்டா வரும். இப்போ பாதி தம்ல நம்ம ஹைல ஒரு 5 minutes வச்சோம் இல்லைங்களா? வச்சதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கவர் பண்ணி வெயிட்டை வச்சு சிம்ல நல்ல சிம்முக்கு கொண்டு வந்துட்டு 15 to 20 minutes அப்படியே தம் கட்டுங்க. தம் கட்டி முடிச்சாச்சு. உதிரி உதிரியா அருமையா வந்திருக்கு பிரியாணி. அவ்வளவுதான். இப்ப நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான். சீரக சம்பா பிரான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.